ஒரு நாள் எனக்கு 4 நாட்கள் விடுமுறை கிடைத்தது. ஊருக்கு சென்று வரலாம் என கிளம்பி பேருந்து டிக்கெட் எடுக்க ஆன்லைனில் தேடினேன், கிடைக்கவில்லை. சரி, நேரில் சென்று எடுத்து கொள்ளலால் என கிளம்பினேன். இரவு 8 மணி இருக்கும். நான் பேருந்து நிறுத்துமிடம் சென்றேன். கிட்டத்தட்ட 10 மணியாகியும் பேருந்து ஏதும் கிடைக்கவில்லை. எல்லாம் நிரம்பி வழிந்தன. 10:30 இருக்கும் ஒரு பேருந்தில் டிக்கெட் கிடைத்தது. ஆனால் அது பெண்கள் இருக்கும் இருக்கை. நடத்துனர், உனக்கு வேணும்னா அந்த பொண்ணுகிட்ட கேட்டுக்கோ, பக்கத்துல இருக்க சரியான்னு என சொல்லிட்டாரு. நான் அந்த பெண்ணிடம் சென்று கேட்டேன். பார்ப்பதற்கு கல்யாணம் ஆனா பெண் போலவே தோன்றியது. 35 முதல் 40 இருக்கும் அவள் வயது. அக்கா என கூப்பிட்டேன். அவள் திரும்பினாள். பார்ப்பதற்கு வசீகர முகம். அந்த இருட்டில் கூட பிரகாசமாக தெரிந்தாள். சற்றும் இறங்காத மங்கனிகள். பக்கத்து இருக்கை நபர்கள் கூட அவளையே வெறிக்க பார்த்து கொண்டு இருந்தான். அக்கா. என்ன அக்காவா? நான் இல்லை, கூப்பிட்டே. அக்கா. சரி, என்ன விஷயம் சொல்லு. நான் இங்க உங்க கிட்ட மட்டும் தான் இருக்கை காலியா இருக்கு. பெண்கள் இருக்கை, அதனால உங்க கிட்ட கேட்க சொல்லிட்டாங்க. என்னை இறங்க பார்த்து விட்டு சரி இருங்க தம்பின்னு சொன்னாள். நான் டிக்கெட் எடுத்து விட்டு வந்து இருக்கையில் அமர்த்தேன். அக்கா, எந்த ஊருக்கு போறே? நான் எங்கே செல்கிறேன் என சொன்னேன். அக்கா, நான் அதுக்கு முன்னாடியே இறங்கிடுவேன். நான் சரி அக்கா. அக்கா, என்னட்டா வந்ததுல இருந்து அக்கா அக்கா என சொல்லிட்டு இருக்கே. நான் பின்ன எப்படி அக்கா சொல்லணும்? அக்கா, என் பெயர் சுபா. அப்படியே சொல்லு. நான் சரிக்கா. நீக்க பாக்குறதுக்கு கொஞ்சம் எனக்கு பெரியவங்க மாதிரி தெரிஞ்சிகே, அதான். அக்கா, பார்த்தல் என் வயது எவ்வளோ இருக்கும் என சொல்லு பாப்போம். நான் ஒரு 35 இருக்குமா? அக்கா, 42 டா. சிரித்தபடி சொன்னாள். நான் என்ன அக்கா சொல்றே? பார்த்த அப்படி தெரியலையே. அக்கா, டேய் சொன்னேன்ல அக்கா, நூ சொல்லாதேன்னு. நான் சரி சுபா. எப்படி இப்படி இருக்கே? சுபா, அதெல்லாம் அப்படிதாண்டா. நான் சரி இருக்கட்டும், நீ என்ன வேலைய போறே? சுபா, நான் என் கணவரை பார்த்துட்டு போறேன். மாமியார் உடம்பு சரியில்ல, அவங்க மருத்துவமனையில வச்சிருக்காங்க. துணைக்கு என் மகள்களை விட்டுட்டு ஊருக்கு போறேன். நீ மட்டும் ஊருக்கு போய் என்ன பண்ண போறே? மாமியாரை பாத்துக்கோ வேண்டியதுதானே? சுபா, என் அண்ணான் பொண்ணு வயசுக்கு வந்துருக்க, அதான் ஊருக்கு போறேன். நான் சரி சுபா. எதுக்கு என்னையை அக்கான்னு கூப்பிடாதேன்னு சொன்னி? சுபா, உன்னை பார்த்த எனக்கு தம்பி மாதிரி தோணல, அதான். அவளுக்கு என்னை பிடித்திருக்கிறது என புரிந்து கொண்டேன். அப்படியே பேசிக்கொண்டே கொஞ்ச நேரம் போனது. என் காதல் கதை எல்லாம் கேட்டுவிட்டு கிண்டல் செய்து சீரித்து கொண்டு இருந்தாள். சுபா, காதலியை புடிச்சி முத்தம் கொடுத்துருகிய டா. நான் அதெல்லாம் பண்ணிருக்கேன். திரையரங்குக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கேன். நல்ல சுத்திருக்கேன். ஆனா என்னவோ அவள் என்னை கழட்டி விட்டுட்டா. சுபா, நீ அவகூட ஏதும் பண்ணலையா? நான் இல்லை சுபா. சுபா, அதான் உன்னை விட்டுட்டு போயிட்டா. இதெல்லாம் பண்ணிருக்கணும்டா. நான் அந்த அளவுக்கு எனக்கு அப்போ அறிவு இல்லாமல் போயிட்டே. சுபா, இப்போ மட்டும் அறிவு வந்துட்டதாகும். நான் ஆமாம், அதானே நீ என்மேல ஆர்வமா இருக்கிறத வந்த உடனே கண்டு புடிச்சிட்டேன். சுபா, சை, நான் தான் அக்கான்னு சொல்லாதேன்னு சொன்னேன். நீயாவே கண்டு புடிச்ச மாதிரி சொல்றே. நான் எப்படியோ எப்படி என்மேல உனக்கு ஆர்வம்? சுபா, அதெல்லாம் சொல்ல தெரியாது டா. நான் கணவர் மீது ஏதும் வெறுப்பா? சுபா, அதெல்லாம் இல்லை. ஒரு வித்தியாசமான உறவு வேணும்னு தோணுது, அதான். மத்தபடி எனக்கு எந்த குறையும் இல்லை என சொல்லிக் கொண்டே கையவிட்டாள். நானும் அவளை ஏதும் சொல்லாமல் அப்படியே இருந்தே. எனது சம்மதத்தை புரிந்து கொண்ட அவள் எனக்கு முத்தம் ஒன்று கொடுத்து விலகினாள். பின்னர் விளக்கை அணைத்த உடன் எங்க விளையாட்டை துவங்கினோம். அவளின் காலில் கையை வைத்து அப்படியே மாங்கனிகளை பிடித்தேன். அவள் அதை எதிர்பார்த்தவளாய் எனக்கு இறக்கி தந்தாள். கொஞ்ச நேரம் தடவலுக்கு பிறகு ஒரு விடுதியில் சாப்பிடுவதற்கு பேருந்து நின்றது. அவளும் நானும் கீழே இறங்கி சாப்பிட்டு விட்டு கிளம்பினோம். பேருந்தில் ஏறி உட்கார்ந்த உடன் நான் திரும்பவும் அவளின் பள்ளத்தில் கைப்போட்டு மாங்கனியை தொட்டேன். கீழே இறங்கி போகும்போது மாங்கனி கூடையை கழட்டி விட்டாள் என அப்போதுதான் தெரிந்தது. உள்ளே ஒண்ணுமே போடவில்லை. எனக்கு வசதியாக போய்விட்டது. இருட்டில் யாரும் பார்க்க போறதில்லை, அதனால இறக்கினேன் அவளை. வாழைப்பழத்தை சாப்பிட சொன்னேன். மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாள். நன்றாக எனக்கு சாப்பிட ஆரம்பித்தாள். நானும் அவளது மாங்கனி நன்றாக கசக்கி பிழிந்து கொண்டு இருந்தேன். சிறிது நேரம் கழிந்து தான் தெரிந்தது, இருட்டிலும் விடாமல் பின்னால் இருந்த ஒருவர் எங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார் என. என் காதில் வந்து, நண்பா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என் கேட்டான். எனக்கு ஒரு யோசனை. அவனிடம் சொன்னேன். நான் மெதுவாக என் கையை எடுத்தேன். அவன் கையை வைத்தான். அவள் மாங்கனிகளை சாப்பிடுவதில் அவள் கவனிக்கவில்லை.
ஆசை தீர அவன் அவளின் மாங்கனிகளை நன்று கசக்கிக் கொண்டு இருந்தான். சிறிது நேரம் களைத்து அவள் இருக்கையில் உட்கார்ந்தாள். அந்த நபர் பின்னாடி நகரத்தார். அப்படியே பேருந்து செல்ல அவள் என்னை அவளின் வீட்டிற்கு கூப்பிட்டாள். எனக்கும் என்ன செய்வது? இரவு இவளின் வீட்டில் தங்கிய பின்னர் காலையில் செல்லலாம் என சரி என சொல்ல அவளின் நிறுத்தம் எனக்கு முன்னாடி வரும் ஆகையால் அவளுடனே நான் இறங்கி சென்றேன். இரவு 3 மணி இருக்கும். இந்த நேரம் எப்படி நீ தனியாக வீட்டுக்கு போவேன்னு கேட்டேன். அவளிடம் கார் இருந்தது. அதை அங்கு ஒருவரின் வீட்டில் நிறுத்தி விட்டு தான் வந்திருக்கிறாள். அதன் சாவி இவளிடம் இருந்தது. அதை கொண்டு திறந்து காரை எடுத்து அவளின் வீடு சென்றோம். வீட்டிற்கு சென்றதும் குளியல் போட்டேன். அப்புறம் வேலையே ஆரம்பித்தேன். அவளோ எனக்காகவே தயாரானாள். அழகாக டிரஸ் மட்டும் போட்டு வந்தாள். சற்று வயது குறைந்ததாக தோற்றமளித்தாள். என் அருகே வந்து நெத்தியில் முத்தம் ஒன்று வைத்தாள். எனக்கும் இவளை வெளிச்சத்தில் பார்ப்பதற்கு பிரியாமணி போல இருந்தாள். எனக்கோ பெருக்கெடுத்து ஓடியது. அப்படியே அவளை வாரி அணைத்து படுக்கையில் தள்ளினேன். அவளின் மாங்கனிகளை புதைந்து விளையாட ஆரம்பித்தேன். அவளுக்கும் என்னை பிடித்திருந்தது. பிறகு எனக்கு அளவுக்கு மீறி போக அவளும் என்னை இழுத்து பப்பாளியை என்னை சுவைக்க சொன்னாள். உடனே அவளின் பப்பாளி பயத்தை மெதுவாக சுவைக்க ஆரம்பித்தேன். நேரம் செல்ல செல்ல எனக்கு நாக்கின் வேகம் அதிகரிக்க அவளை சுவச்சி எடுத்தேன். ஒரு கை அவளின் மாங்கனிகளை பற்றி விளையாடி கொண்டு இருந்தது. அவளுக்கு உச்சம் வந்தது. அப்படியே நீரையே என் மீது அடித்து விட்டாள். நான் எனக்கு இன்னும் வரவில்லை என கூற அப்போ வாடா என் கூட விளையாட தயாரா என கேட்க எனக்கு சொல்லவா வேண்டும்? உடனே பாப்பாளி பயத்தில் நடுவில் வாழை பழத்தை எடுத்து மெதுவாக உள்ளே விட்டேன். சற்று சுலபமாகவே சென்றது. அவளுக்கு இது கொஞ்சம் ஆறுதலை கொடுத்தது. வேகமாக அடிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வர ஆரம்பித்தது. அவளும் உள்ளேயே விடுன்னு சொன்னா. உள்ளேயே விட்ட பிறகு அவளிடம் விலகி கொண்டு இருந்தேன். நாய் போலே குனிய வைத்து கடைசியாக ஒரு ஆட்டம் போடலாம்னு குனிய வைத்தேன். அப்போது ஒரு சத்தம். கதவை யாரோ திறப்பது போன்று இருந்தது. கதவை நீ ஒழுங்கா மூடிட்டு வந்திய என கேட்டேன். அங்கு ஒருவர் என் முன் வந்து நிற்க நன்றாக பார்த்தல். இவர் பேருந்தில் என் பின்னாடி உட்கார்ந்து சுபாவை தேடிக்கொண்டு வந்தவர். நீங்கள் ஏன் நீங்க வந்தீங்கன்னு கேட்டேன். நண்பா நீ ஏன் நீங்க வந்தே என அவர் கேட்டார். சும்மா இங்கே பயந்திர போறான் பையன் என சொல்ல அப்போதுதான் எனக்கே ஒரு விஷயம் தெரிய வந்தது. இவர் தான் சுபாவின் உண்மையான கணவர். எப்போது எனக்கு விளக்கினாள் சுபா. இருவரும் ஒன்றாக தான் வந்துள்ளனர். ஒரு மாறுதலுக்கு அவர் பின்னாடி இருந்திருக்கிறார். அப்போதுதான் நான் வந்தேன். என்னை அவளுக்கு பிடித்து போக அவரிடம் சொல்லி என்னை இங்கு கூட்டி வந்திருக்கிறாள் என்னை. எனக்கு ஒரே ஆச்சரியம். அவர் ஏன் எதுவுமே சொல்லவில்லை என அவரே விளக்கம் கொடுத்தார். நான் இது முதல் அல்ல. அவர்களுக்கு இது ஒரு கேளிக்கை. இதெல்லாம் தெரிந்து எனக்கோ ஒரே சிரிப்பு. அவளிடம் சொன்னேன், உன் கணவர் உன் மங்காணிகளை பிடித்தார் என சொன்னதும் அதுவும் சுபாவிற்கு தெரிந்திருக்கிறது. நான் தான் இங்கு ஏமாளி. பின்னர் அவரும் சேர்த்து கொண்டார். நான் மேல செய்தேன். அதையே அவரும் செய்தார். நான் பப்பாளி பயத்தில் விட்டேன். அவர் அவளின் வாயில் அடித்து தள்ளினார். அதன் பின்னர் 2 தடவை அவளை செய்துவிட்டு விடிந்ததும் அவள் கணவர் என்னை காரில் வீட்டில் வந்துவிட்டு சென்றார். நல்ல அனுபவமாய்